சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜுக்கு திடீர்னு கிறிஸ் மேல பாசம் வந்தத நம்ம முத்துவால நம்பவே முடியல. நைட்டு ஃபுல்லா நம்ம மீனா கிட்ட இத பத்தி சொல்லி பேசி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. மீனாவுக்கு தான் உண்மை என்னன்னு தெரியும் இல்லையா? மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே நம்ம கிறிஸ் மனோஜோட ஷூவ எடுத்து பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. அங்க வர்ற மனோஜ், "நீ என்னடா பண்ற? என் ஷூவ ஏன்டா பாலிஷ் போடுற?" அப்படின்னு கேட்க, "இல்ல அங்கிள், நான் உங்களுக்கு போட்டு தரேன். நான் நல்லா ஷூ பாலிஷ் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. அங்க ரோகிணியும் வந்துட்டாங்க. ரோகிணி கிட்ட மனோஜ் கம்ப்ளைண்ட் பண்றாப்ல. "நான் முன்னையே கேட்டு பார்த்தேன். அவன் நல்லா போடுவானா?" அப்படின்னு ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, அங்க மீனா, அண்ணாமலை வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம முத்து இத வந்து பார்த்துட்டு, "ஏன்டா சின்ன பையன நீ ஷூ பாலிஷ் பண்ண சொல்லுவியா?" அப்படின்னு மனோஜ் கிட்ட சண்டை போக, அதுக்கப்புறம் அண்ணாமலை தடுத்து நிப்பாட்டி, "இது வந்து மனோஜ் சொல்லல. அவனா தான் ஷூ பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கான்." அப்படின்னு கேட்க, "நீ ஏன்டா கிறிஸ் இதெல்லாம் பண்ற?" அப்படின்னு மறுபடியும் கேட்க, "அங்கிள், நான் நல்லா ஷூ பாலிஷ் போட்டு குடுப்பேன். உங்களுக்கு நான் ஷூ பாலிஷ் போட்டு குடுத்தேன்ல, என்னைய ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறீங்களா?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் முடியவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு, "இவனை எதுக்கு நான் கொண்டு போய் விடணும்?" அப்படின்னு சொல்லி ரோகிணிய பார்த்தா, ரோகிணியோட முகம் அப்படியே மாறுது. அத பார்த்த உடனே பயந்துடுறாப்ல மனோஜ். "சரி, நானே கொண்டு போய் விட்டுர்றேன்." அப்படின்னு சொல்லிடுறாப்ல. அங்க வர்றா விஜயா, "ஏய், நீ ஒரு பிசினஸ் மேனு. நீ எதுக்குடா இவனெல்லாம் கொண்டு போய் விடணும்?" அப்படின்னு சொல்ல, "சின்ன பையன் தானே, நானே விட்டுர்றேன்." அப்படின்னு சொல்லி அழைச்சுக்கிட்டு போயிடுறாப்ல. இந்த பக்கம் விஜயா ஏதோ ஒரு பயங்கரமான திட்டத்த போடுறாங்க. இதுதான் கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு திட்டத்த போட்டுட்டாங்க. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவும், ஸ்ருதியும் பார்த்துட்டு ஏதோ ஒரு திட்டத்த தீட்டிட்டாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோடிய நம்ம முத்து அநாத ஆசிரமத்துக்கு அழைச்சுக்கிட்டு போறாங்க. ஸோ அந்த ஜோடி ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறாங்களாட்டுக்கு. ஸோ அதோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்டுட்டு வந்திருக்கிறாப்ல. ஸோ முத்து ஒரு பக்கம் ஒரு பிளான போடுறாப்ல. இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதியும், சிவனும் வராப்ல. இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ வந்து தத்தெடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்திருக்காங்களாட்டுக்கு. ஆனா இந்த ஐடியாவ குடுத்ததே விஜயா தான் அப்படின்னு பார்வதி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன? எல்லாம் விஜயா வேணும்னே பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.